வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நாளே மழை பெஞ்சிருது. இப்போ மானம் கொஞ்சம் வெக்காலப்பாக இருக்குது. இந்த டயத்தில் எப்போதும் நம்ம போகிற டவுனு ஏலாக்குச்சி ஜாமான் செட்டு வாங்கினா அங்கே தான் போவோம். எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் அதே குட்டி டவுனில் போய் இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருள்களை பார்த்து வாங்கிட்டு வந்தோன்னா இந்த வண்டி எடுத்தாச்சு. வாங்க வேண்டிய பொருள் வாங்கிறதுக்கு குச்சி பை எடுத்தாச்சு. கூட ஒரு குட்டி பையில் தூக்கி போட்டு போயிட்டு இருப்பேன். குட்டி பயிர் அப்புறம் நீ குட்டி பயிர் இல்லாமல் என்ன பெரிய வீசம் முடிக்கியா? குட்டி பயிர் தான். இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான ஜாமான் ஸ்மார்ட் ஃபோன் ஜாமான் வாங்கிறதுக்காக டவுனுக்கு போகிறோம். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம் தான் கீழே யசனை கிராமம். இது வழியாக தான் போகணும். ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாம் எங்கேயுமே இன்றைக்கி பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா மழை தான். அப்படியே இல்லை, மழைனா அதிகமாக இல்லை, லேசான மழை அப்படியே. ஆனால் விட்டு 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 நச நச நசன்னு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. காலையிலேருந்து விடிய காலத்துலேருந்து பெஞ்சிகிட்டு இருக்கு. இப்படி தான் ஃபுல்லாக மழை பெய்யறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசுமையாக இருக்குது நம்ம ஏரியா. நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா கீழவண்ணம் கிராமம். நம்ம ஊர்லேருந்து இந்த ஏலாக்குறிச்சிங்கிற ஊர் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த ஊர் தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற அர்ஜென்ட்டுக்கு வாங்குகிற எல்லா ஜாமான்களுக்குமே இந்த ஊரில் தான் வாங்கிறது. இந்த ஊர் ஒரு சுற்றிலும் ஒரு 10-15 கிராமங்களுக்கு அதுதான் ஒரு குட்டி டவுனு. அந்த ஊருக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஏலாக்குறிச்சியிலேருந்து நமக்கு வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதாங்க அந்த ஏலாக்குறிச்சி ஊர் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். எப்பா நாம் என்னென்ன ஜாமான் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத அப்படியே கொஞ்சம். என்னென்ன ஜாமான்னா வீட்டுக்கு தேவையானது முன்னாடி நமக்கு வீட்டில் பிறனால டீ தூள் இல்லை, டீ தூள், சீனி, துணி சோப்பு, துணி பவுட்ரு, அடுத்தது காய்கறி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு காசு இருந்தால் ஏதாவது திங்கிறதுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போகணும். இந்த ஜாமானை தான் இன்றைக்கி வாங்கிறதுக்காக எங்கள் ஏலாக்குச்சி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அழகான நாட்டு மாடுகள் இதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்றைக்கி தான் பார்த்துருக்கோம் கண்ணால். என்ன ரோட்டடிச்சு போகுது, இடம் கொடுக்குமாப்பா? கிடை மாடுகள் அத்தனையும் எல்லாம் மலையிலேருந்து வெளில போதா? வாங்க வாங்க. இந்த மாதிரி மாடெலாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இந்த நம்ம டவுனு வந்தாச்சு. இதுலேருந்து ஆரம்பிக்குது குட்டி டவுனு. இதுலேருந்து இன்னும் இருக்குது ரொம்ப தூரம் வரலையும். உள்ளுக்கு ஒரு நாலஞ்சாச்சு. நமக்கு பிடிச்ச கடைக்கு போக வேண்டியதான். அப்படியே போயிட்டு ஒவ்வொரு ஜாமானும் வாங்க வேண்டியதான். ஆமாம் ஆமாம். நான் அம்மா வாய்ப்புண்ணு மாத்திரை கேட்டுச்சு மெடிக்கல் வாங்கிட்டு சொல்லி. அதை வாங்கிக்கலாம், வர்றப்ப வாங்கிக்கலாம்ல. வாங்கிக்கலாம். ஏலாக்குறிச்சி சென்று வந்தாச்சு. நம்ம வண்டி நிப்பாட்டுற இடம். எப்போ வந்தாலும் விற்று நிப்பாட்டுறது. இதில் நிப்பாட்டிட்டு எந்த கடையிலனாலும் ஜாமான் வாங்கிட்டு வரும்போது வண்டி எடுத்துக்குவோம். வா. ஃபஸ்ட்டு என்னப்பா வாங்க போகிற? மல்லிகை கடைக்கு போகிறான். சரி, ஏலாக்குறிச்சி டவுனை பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கே தான் வருவேன், போயிட்டு வர்றேன். தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு அடிக்கடி பஸ்ஸு இங்கே தாங்க இருக்கும். ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் பஸ்ஸு ஏறுற இடம் இங்கே தான். அதிகமாக பஸ் வசதி உள்ள ஊர் சுற்றுப்பட்ட கிராமத்தில் இதுதான். இப்போதைக்கு அப்பா பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் வாங்க போகிறாரு. இங்கே நீ மட்டும் தான் இருக்க ஆள்லாம்? சரி, தேர்தல் இதுலேருந்து இது ஃபார்ம் வந்துச்சு. சரி, ஊரில் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. நீ தந்துட்டு போனாங்கன்னாக்கா அந்த இது ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுக்க போனாங்க. நமக்கு கொடுத்தாங்கம்மா.
ஆமா அதெல்லாம் நான் தலையெழுத்தே வேணாங்கண்ணா எழுதிட்டு போனாங்க. இதை பார்க்காத என்னண்ணா வாங்கியிருக்கேன்? 1300 பேரிச்சம்பழம், டீ தூள், சீனி, துணி பவுடர், துணி சோப்பு. பிரியாணி அடுத்து 5 செட்டி போடுறது அவ்வளோதான் அந்த கடையில். அடுத்தது வந்து காய்கறி வாங்கினாங்க. எவ்வளோ வண்டி தரலாம் எவ்வளோப்பா பில்லு போடு. வெளியே சிக்கலாக வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லை வாங்கலாம், காசு கம்மியாக இருக்குங்க. இல்லைன்னா வாங்கிட்டு போகலாம். ஃபோனு போட்டு எதுக்கும் பார்ப்பாது கேட்டுக்கிறேன். கடையில் வந்து மளிகை ஜாமானை வாங்கியாச்சு. அடுத்தது வந்து காய்கறி பொருள் வாங்கணும். பத்திரமா வச்சுக்க. பா பார்த்தோம்பா. வந்து பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் வாங்கிட்டாரு. அடுத்ததாக வந்து காய்கறி காய் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். அடுத்ததாக வந்து காய்கறி கடையில் வந்திருக்கோம். கையை கொடுத்துருப்பேன் என்கிட்ட. பைய எப்படி பைய வச்சுக்கிறேன். வெங்காயம் எடுக்கிறேன். இந்த வெங்காயங்கள் நல்லா வெங்காயமாக பார்த்து வச்சு. எவ்வளோ 1 கிலோ? அரை கிலோ. நேற்று தான் வாங்கணும் சேர்த்துக்கம்மா. அது சின்ன வெங்காயம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. வந்தது கொஞ்சம் எல்லாமே இருக்குது வீட்டில். 3 ஜாமான் மட்டும்தான் இங்கே. 1 கிலோவாக வாங்கிட்டு 1 கிலோ தான் இப்போ எடுத்துருக்கேன் பாரு. கரெக்டாக வரும்போது 1 கிலோ கரெக்டாக வருமா? வரும் பாரு. இன்னும் ஒரே ஒன்று இருக்கிற மாதிரி வரும். இல்லை ஒன்று தான் போகிற மாதிரி வரும். தம்பி எங்கே ஆள்? என்ன ஒரு ஆள் வீட்டுக்கு போயிருக்காரா? ஒரு கிலோ போடுப்பா. 1 கிலோ. எவ்வளோ இருக்கு? தக்காளி 1 கிலோ. பச்சை மிளகா ஒரு 1/4 கிலோ போடு. கரணம் எப்படிப்பா? 1/4 கிலோ 15 ரூபாயா? அப்போ என்ன கிலோ 60 ரூபாயா? கிலோ 60 ரூபா தான். 60 ரூபா இல்லை, 60 ரூபா தான். எவ்வளோண்ணா? தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், வாங்கியாச்சா? 120 ரூபா. கருவேப்பில்லை 120. இதான் காய்கறி உள்ள பொருள். நான் சில்லறை வச்சுருக்கேன், கொடுத்துட்றேன். விடு. செப்பையில் இப்படி வரும். பிடிச்சிக்க விடு. நானே வச்சுக்கிறேன். வேறு காசு விடு. சரி, இது காய் வாங்கியாச்சு. வேறு என்ன திங்கிறதுக்கு நெத்திக்கு தான் பழம் ஏதாவது வாங்கிட்டு. பழமெல்லாம் இப்போ வேண்டாம், மழை நல்லா இருக்கு. வாழைப்பழம் மட்டும் வாங்கிட்டேன் எனக்கு. வாழைப்பழம் வாங்கிட்டு ஒரு பிஸ்கட்டு இல்லைன்னா காராஸ் தான் திங்கிறான்ல, அது மாதிரி உள்ள பொருள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வரியா? நீ இங்கே நிற்கிற வாங்கிட்டு வந்துடுறேன். நான் இதை பார்த்துட்டு நிற்கிறேன். பைய பார்த்துரு. சரி, நான் போய்ட்டோம். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நெட்வீக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பிஸ்கட்டு இந்த மாதிரி ஐட்டம் வாங்கிறதுக்கும் போயிருக்காரு. நான் வந்துட்டு வண்டியில் வந்து வாங்கின ஜாமானை வச்சுட்டு நிற்கிறேன். அப்பா போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ வாழைப்பழமே 2 தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது ஒரு ஆள் ஃப்ரீயாக கொடுத்தது. இது ஒன்று காசுக்கு. காராசு மிச்சர் ஏதோ போதும். அது சிங்கிறதுக்கு போதும். அன்னைக்கு இந்த மாத்திரை செஞ்சம்மா வாய்ப்புன்னு மாத்திரை கேட்டுச்சு. அந்த மெடிக்கல் வாங்க. சில்லறை இருந்தால் கொடுக்குறியா? எப்படி? நானே வாங்கிட்டு வரேன். வீட்டை நின்று கேட்குறேன். ஒரு வேலைக்கு வாங்கிட்டு வந்தா எல்லாமே வாங்கியாச்சு. வாய்ப்புன்னு மாத்திரை ஒரே ஒரு வேலைக்கு 2 வேலைக்கு. பைய கீழே விட்டுறாத. நீ 2 வேலைக்கு வாங்கிட்டு வர சொன்னிச்சுப்பா. வாங்கிட்டு வரேன். சரி, எல்லாம் வாங்கியாச்சு.
ஊருக்கு கிளம்பலாமா? போகலாம். அவ்வளோதானே, வேறு எதாவது வாங்கலாமாப்பா? வேறு ஒன்றும் இப்போ தேவையில்லை இன்னைக்கு. ம், வேணா வந்தால் வேணா வரும்போது வாங்கிக்கலாம். வேணுங்கிற ஜாமானை வாங்கியாச்சு. ஆமாம், வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அந்த மானை வெயில் காட்டும் போதே போயிடுவோம். பானிபூரி போகுது, அது போட்டோம், ஏவாத்து போகுது. வாங்கி தரியா? அதெல்லாம் இன்னைக்கு இல்லைவா? இன்னைக்கு இல்லையா? சரி, போகலாம்ல. ஆ, போன வெயில் எடுத்துக்க. வச்சுக்கிட்டேன். வந்தாச்சு, வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம் மக்களே, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வரப்போ மழை பெஞ்சுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போகிறப்ப வெயில் அடிக்குது, வெயில் காட்டுது கொஞ்சம். அப்படியே வானிலையே மாறுது, உடனுக்குடன் மழை வருது, அப்படியே வெயில் அடிக்குது, அந்த மாதிரி. சாயந்தர நேரத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா வண்டி ஓட்டுறதுக்கு சொல்லுப்பா. வண்டி ஓட்டுறது என்ன பிரச்சனை? இந்த ஆடு மாடு வருது, அதை பார்த்து ஒதுங்கி போகணும். அப்புறம் என்ன பிரச்சனை? ஆடு மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும். அதில் வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பெருமை வண்டி ஓட்டுற ஆளுக்கு குந்திருக்க ஆளுக்கா? வீரக்க ஆளுக்கு இல்லைங்க, ஓட்டுற ஆளுக்கு. அதானே. ஏன் கொஞ்சம் ஒதுக்கி ஓட்டிடக்கூடாதா? நம்முடைய ஊர் தெருவெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னப்பா, நல்லா இருக்கா? தண்ணிக்கிட்டு போய் கிடக்கா? சூப்பராக இருக்கும் நம்ம ஊர் எப்போதும். மெட்ரோலாம் இருக்குது நம்ம ஊரில். என்னப்பா, எங்கே இருக்கு? புள்ளியா? அரை வச்சிட்டியா? அல்ல நித்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட திறக்கிறான். திறப்பா, குளிச்சிட்டியா? தாத்தா வரட்டும்ப்பா. வரமாவா? வண்டி வருது, வரமாவா? இந்தா போயிட்டு வந்தாச்சு, டவுனுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஜாமான்லாம் வாங்கிட்டு. நம்ம ஊர் டவுன் இதுதான். வண்டி வாங்கி பத்திரமா. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எவ்வளோ வண்டியிலேயே போயிட்டு மோட்டோ விளாக் மாதிரியும் எடுத்தாச்சு. அப்படியே நமக்கு தேவையான ஜாமானையும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னப்பா? ஆமாம். மோட்டோ விளாக்னா என்னன்னு தெரியுமாப்பா? தெரியாதா? நீல சொல்கிற ஆட்டோகிராஃப்னு. மோட்டோ விளாக்னா வண்டியிலேயே வீடியோ போடுற மாதிரி. ஓ, ஸோ மக்களே, இன்னைக்கு வந்துட்டு மணி என்னப்பா, நம்ம போனப்போ 3, மணி இப்போ 5 ஆகுது. 5 போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுது, இருந்துச்சு. இப்போ இங்கே பாருங்க, வெயில் இப்படி காட்டினா தெரியும், வெயில் அடிக்குது. ஸோ போயிட்டு வந்துட்டோம் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். என்னப்பா? ஆமாம், நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.